நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழ செய்தார். ரோமையர் 4:25. இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறை ஆசியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு உயிர்த்தெழ வேண்டும் என்றால் இறந்துதான் ஆக வேண்டும். இயேசு இறக்கவில்லை என்றால் உயிர்த்தெழுதலையும் மானிடர்க்கு மீட்பு என்ற ஒன்றையும் நாம் பார்த்திருக்க முடியாது. இன்று துன்பத்தை அனுபவிக்கும் ஒருவரால் தான் நாளை இன்பத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. ஆகவே என்ன நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதல் நாள் 44. விடுதலை பயணம் 11 எழுதி முடிச்சாச்சு. தலைமகன் சாவு முன்னறிவிப்பு என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வர செய்வேன். அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள். ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்திருப்பவர்களிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கி கொள்ளட்டும் என்றார். எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் ஆண்டவர். மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார். மோசே பின்வருமாறு அறிவித்தார். ஆண்டவர் கூறுவது இதுவே: நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டு செல்வேன். அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தும் விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்து விடுவர். இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்தமட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது. இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவார். அதன்பின் நான் வெளியேறி செல்வேன். இதன்பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான். எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார். மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை. இவ்வாறு விடுதலை பயணம் 11 நிறைவு பெறுகிறது. மேலும் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.